கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது, 1 முதல் 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன பாக்கியம் கொடுத்துருக்காரு, 1/6/2025, 30/6/2025 வரைக்கும் ஜூன் மாதம் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலை. முதல்ல செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து சென்றார் பாருங்க. இந்த விரயத்தம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு செல்வதால் கணவன் மனைவி உறவில் தவறான விஷயத்தை நாம் எந்த காலத்தை கூட பேசணும். கோபத்தை குறைக்கணும். நாக்கில் செவ்வாய் வந்துட்ட பிறகு கடும் கோபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை வருவதால் அந்த கோபத்தை குறைத்து கொண்டாலே போதுமானது. பொறுமை, அந்த மை என்று சொல்லக்கூடிய மை எல்லாமே ஆண்மை பொறுமை என்று சொல்கிறோம் இல்லை, அந்த பொறுமை தேவை. இந்த நேரத்தில் ஒரு மனிதன் எதை விடுத்தாலும் பரவாயில்லை, அந்த பொறுமையை மட்டும் விட்டுட்டானா நிறைய சங்கடத்தை தரும். கோபம் ஒரு மனிதனின் இழப்பை முதல்ல குறிக்கிறதே எதிரான கோபம் தான். நாம் சரிந்து வருகிறோம் என்று சொன்னால் அது கோபத்தில் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கோபம் அதிகரித்து கொண்டே இருக்குமா, நாம் சரிய போகிறோம் அப்படின்றதுக்கு முதல் உதாரணமே கோபம்தான். அந்த கோபத்தை குறைச்சிட்டா நம் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். வேற எதுவுமே தேவையில்லை. உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலமும் 12ஆம் இடத்துல சுப நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய சுப நிகழ்ச்சிகளும் இல்லறத்தில் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் வெளியூர் பயணங்களை இந்த நேரத்தில் அதிகரிக்கிற மாதிரி வரும் சுவாமி. ஒரு 5 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் குடும்பத்தோடு செல்றதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் இனி தொந்தரவுகள்லாம் மறந்துடுவீங்க, எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் எல்லாம் எப்படி போச்சுன்னு கூட தெரியாமல் போப்பா விடுப்பா நம்ம போகலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக வாழலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும்.